ஹாய்ப்பா, சளி இருமலுக்கு இதமான நண்டு கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 3/4 கிலோ நண்டு வாங்கி அதை மஞ்சத்தூள், உப்பு, எலுமிச்சை போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துக்கலாம் முதல்ல. அப்போ தான் அதில் இருக்கிற கவிச்ச வாடை இல்லாமல் இருக்கும். நல்லா கழுவிக்கோங்க. இவ்வளோ மஞ்சள் இதெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கழுவிக்கோங்க. உப்பு இல்லாமல் போயிடணும். இப்படி இருக்குது. இப்போ இதுக்கு தேவையானது 100 சின்ன வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவு வெள்ளைப்பூடு, 3 பல்லாரி வெங்காயம். இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 வத்தல், 2 ஸ்பூன் மிளகு, நல்லா பெரிய குழிக்கரண்டி மாதிரி உள்ள அதுதான் 2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் இல்லை 3/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். சீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், போட்டுக்கிறோம். இப்போ இதை மிக்சியில் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் அடிச்சுக்கலாம். லைட்டாக தான் பண்ணணும். அதை ஸ்மெல் வர்ற வரைக்கும் தான், ரொம்ப இது பண்ணிடாதீங்க. ஏன்னா அதோட கலரே மாறிடும். நம்ம இது முக்கால்வாசி இந்த சளி இருமலுக்காக தான் சாப்பிட்றோம். நல்லா இது பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு வந்துருங்காச்சு. இப்போ இதை மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். இப்படி வந்திருக்கு குறப்பாக. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதே மிக்சி ஜாரில் சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் ஒரு பல்ஸ் போட்டுக்கலாம். அதையும் எடுத்து வச்சாச்சு. இன்னொரு இதில் கசகசாவும் ஒரு குட்டி சில்லும் வச்சு ஊற வச்சுருங்க. இது ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். இதை ரெடி பண்ணிக்கிடுவோம். நம்ம அடுப்பில் கடாய் வச்சு கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு மீன் குழம்பு வகை தானே, அதனால் வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கிறோம். ஏற்கனவே இது சூடுங்கிறதுனால வெந்தயம் போட்டு தாளித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கிறோம். ஒரு கைப்பிடி வெள்ளைப்பூடு எடுத்து உரித்து வச்சுருந்தோம், அதையும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா சுருளை வதங்கின உடனே 3 பல்லாரி வெங்காயத்தை பொடுசாக நறுக்கி வச்சுருந்தேன், மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது சுருளை வதங்கினதுக்கப்புறம் அந்த சின்ன வெங்காயத்தையும் இதே மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு இதோடய சேர்த்து அது பாதி வெந்த உடனே, பல்லாரி வெங்காயம் பாதி வதங்கின உடனே இதை போடணும். இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி பழத்தை பொடுசாக நறுக்கி வச்சுருக்கு, அந்த 2 தக்காளி பழத்தையும் இதில் சேர்த்துக்கிறோம். தக்காளி பழத்தையும் நல்லா போட்டு வதக்கிட்டு நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு. இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். நம்ம இதில் தண்ணி பதமே இல்லாமல் தான் வச்சுருக்கோம். முதல்ல மசாலா வாசம்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். மஞ்சள் போட்டு நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்ச பொடியவும் போட்டு கலந்துக்கிறோம். அந்த குறப்பாக அரைச்சி வச்சோம்ல, அந்த பொடியவும் போட்டு கலந்துக்கிறோம். அதில் மிளகு அதிகமாக இருக்கிறதுனால நல்லா கருப்பு கலரில் தான் இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். எங்கள் வீட்டில் இந்த ஸ்பூன் தான் இருந்தது, நான் அதிலே போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்து கணக்கு பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுவும் நல்லா பச்சை வாடெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ் ஊற்றிக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா ஒரு கொதிக்கட்டும். நான் சிம்மில் வச்சே தான் இவ்வளோ நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் நேரம் ரொம்ப சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. அதுக்கு நடுவில் அந்த கசகசாவையும் தேங்காவையும் அரைச்சிட்டு வந்துடுவோம். இது லேசாக கொதி வந்துக்கிட்டு இருக்குது. இதை ஒரு பெரட்டி விட்டுட்டு மேற்கொண்டு தண்ணி வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இல்லை இப்போ நம்ம இந்த தேங்காய் விழுத சேர்க்க போகிறோம். கொஞ்சோண்டு தேங்காயும் கசகசாவையும் அரைச்சதை அதை மிக்ஸி கழுவுற தண்ணியும் சேர்த்து உள்ளே ஊற்றிக்குவோம். இதில் எல்லா மசாலாவுமே கலந்துருக்கு. கசகசாவும் வயிற்றுக்கு நல்லது, உடம்புக்கு. மிளகு சீரகம் இதை கலந்துக்கிட்டு இப்போ ஒரு கொதிக்க விட்டுக்கிடுவோம். இது நல்லா கொதித்து இதை மூடி வச்சு கொதிக்க விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம நண்டு சேர்க்க போகிறோம். இது நல்லா கொதிக்கட்டும். சிம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கொதித்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா மசாலா ஃபுல்லாக நல்லா வற்றி போயிருந்தது. இப்போ நம்ம கழுவி வச்ச நண்டை கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே சேர்த்துக்கிறோம். இதில் இப்போ கெட்டியாக இருக்குது. ஒரு
1/4 கிளாஸ் தண்ணி வேணால் நம்ம இதை பிரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். ஏன்னா அந்த சாறு ஃபுல்லாக அதில் இறங்கணும்ல, அதுக்காகவாவது தண்ணி வேணும். இதை ஃபுல்லாக வச்சுட்டு இதை ஒரு பிரட்டி விட்டுட்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, இதை அந்த சாறு இறங்குறதுக்காக மட்டும் வச்சுட்டு இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். முதல்ல போட்டோம் கொஞ்சம், இப்போ கம்மியாக இருந்தாலும் இருக்கும். ஒரு 1/4 கிளாஸ் தண்ணியை ஊற்றி லைட்டாக அடி பிடிக்காமல் ஒரு பிரட்டு மட்டும் பிரட்டி விட்டுட்டு இப்போ இதை நல்லா பெரிய தட்டு போட்டே மூடி வச்சுருவோம். ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம அடியில் இருந்ததுனால பரவாயில்ல. இப்போ நண்டு நல்லா வேகணும், ஒரு 10-15 நிமிஷமாவது வேகணும். அதனால் ஒரு பெரிய தட்டு போட்டே மூடி வச்சுக்கோங்க. நண்டு நல்லா வெந்துருச்சு, வாசம் நல்லா இருந்தது, மிளகு சீரகத்தோட வாசனை. இதுவே காரமாக தான் இருந்தது. உங்களுக்கு இதுக்கு மேலே காரம் வேணும்னாலுமே அந்த மிளகாத்தூள் போடுறப்ப பார்த்து சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதில் கருவேப்பிலை மல்லி இலையை போட்டு ஒரு பிரட்டி விட்டு அந்த கருவேப்பிலை மல்லி இலையோட ஸ்மெல்லும் வரட்டும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. அப்போ தான் அதில் உள்ள எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும்.